காத்து வரனால போட்டு ஒரு வாரமா கடலுக்கு போகல. நேற்று 9ஆம் தேதி டோக்கன் கொடுத்தாப்புல தெற்கு கடலுக்கு. நேற்று போட்டு கடலுக்கு போன போட்ல டிஜோ என்பதற்கு சொந்தமான போட்ல 117 கொண்ட பிரம்மாண்ட ராட்சச கலவா ஒன்று சிக்கிச்சு. அதை மீனவர்களை தூக்க முடியாம கயிறு கட்டி இழுத்துட்டு வந்து மேலே ஏற்றிருக்காங்க. இது வந்து இந்த கலவா நான் இதுக்கு முன்னாடி சின்னதான் பார்த்துருக்கேன். 80 கிலோ 60 கிலோ இப்படிதான் பார்த்துருக்கேன். இதுதான் முதையா வந்ததுலேயே பிக்கஸ்ட் கலவா. இது வந்து பிளாக் கலவா. இது வந்து கேரளாக்கு தான் இப்போ நாங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறோம். இது பேர் நம்ம ஊர்ல வந்து மரக்கலவாயின்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து ஆழ்கடல்ல அதிகமாக பிடிச்சி வரும். தாவு ஒட்டின பகுதிகளில் தான் இது வரும். இப்போ நம்மளுக்கு வந்து 100 ரூபா தாவுல 70 ரூபா தாவுல அந்த தாவு ஒட்டின பகுதியில் அந்த மேட்டில் அந்த கலவா வரும். இது வந்து ஓயாம வராது. என்னைக்காவது ஒரு மீன் 2 மீன் தான் வரும். ஒரு மாசத்தால ஒரு மீன் 2 மீன் வரும். அதிகமா வராது. நம்ம கடலோட நீரோட்டம் கடல் குளுக்கம் இருக்கும் போது இந்த மீன் வெளியேறு. ஆமா, இல்லைன்னா அந்த மீன் வெளியே வராது. பெரிய பெரிய மூடத்தான் இருக்கும். இந்த கடல் ஓட்டுனா எல்லா மீனும் பாசி ஈசி கடல்ல கடலை ஓட்டுனால அந்த மீன் வெளியேறி வந்துடும். இல்லைன்னா அந்த மீன் சாமானியமே வெளியே வராது மூடத்தை விட்டு. இது நல்ல பிரியாணிகளுக்கு நல்ல வசமா இருக்கும். வசமா இருப்பா, சாப்பாடு பீஸே உடையாது, சக்கு சக்குன்னு இருப்பான். என்ன